Hi guys, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்தோம் அப்படினா இந்த பிரமிங்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறதுக்கான டுட்டோரியல் தான் பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3 into 3 and 2 into 2 எப்படி சால்வ் பண்றதுங்கறத பாத்துறோம். சோ एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அது கியூப் தான். சோ கியூப் ஷேப்ல தான் நம்ம பாத்துறோம். சோ இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரண்டா பாத்தீங்கன்னா இந்த பிரமிங்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க 3 into 3 and 2 into 2 லேர்ன் பண்ணிருந்தீங்க அப்படினா இன்னும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க லேர்ன் பண்ணல அப்படினா மேல கார்ட் தரேன். ப்ளஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். சோ கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா 3 into 3 and 2 into 2 லேர்ன் பண்ணிக்கங்க. சோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா 3 into 3 லேர்ன் பண்ணிக்கங்க. சோ லேர்ன் பண்ணீங்க அப்படினா இந்த பிரமிங்ஸ் சால்வ் பண்ண கத்துக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். சோ லேர்ன் பண்றதுங்க. சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, இப்போ நம்ம பிரமிங்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிக்கா வந்து சில விஷயங்கள்லாம் கத்துக்க வேண்டியது இருக்கும். லைக் வந்து பீசஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மூவ்ஸ்லாம் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கும். சோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படினா நம்ம 3 into 3 ஓட கம்பேர் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் 3 into 3 எடுத்துக்கலாம். ஒரு சென்டர் எட்ஜஸ் வந்து இருக்கும், அதே சமயத்துல கார்னர்ஸ் இருக்கும். சோ இங்க பார்த்தோம் அப்படினா இதுலயே வந்து சென்டர் கார்னர் அண்ட் எட்ஜஸ் வந்து இருக்கு. பட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். என்ன அப்படினா ஆக்சுவலி 3 into 3 ல ஒரே ஒரு சென்டர் தான் இருக்கும். பட் பிரமிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 சென்டர்ஸ் இருக்கும். ஐ மீன் 1 2 and 3 இந்த 3 சென்டர்ஸ் தான் வந்து ஆக்சுவலி இருக்கும். ஸோ பாருங்க. ஸோ ஆக்சுவலி 3 சென்டர்ஸ், இது ஒன்று அண்ட் இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது அண்ட் இது மூணு பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் அண்ட் நெக்ஸ்ட் இது மூணு கார்னர்ஸ். ஸோ கார்னர்ஸ்னு சொல்றத பெஸ்ட் வந்து நம்ம டிப்னு சொல்லிக்கலாம். இந்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ண ஒரு தேவையே கிடையாது. ஸோ அதான் வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். அண்ட் டிப் வந்து ஏன் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்காது அப்படின்னா இந்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா திருப்பிக்கலாம். ஸோ எந்த பக்கம் நீங்கள் திருப்பிட்டே இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை வந்து நம்ம திருப்பிட்டே இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இந்த பக்கம் ஈஸியாக திருப்பிக்கலாம். ஸோ அதனால் டிப்பை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம டிப் வந்து ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் கைஸ் பேசிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த பக்கம் ரைட் சைடு இந்த லேயர், ஸோ இது மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. மேலே மூவ் பண்ணீங்க அப்படின்னா 6, கீழே வந்து R'. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மேலே மூவ் பண்ணால் L' 3 into 3 மாதிரியே மேலே மூவ் பண்ணால் L', கீழே வந்தால் L. அண்ட் இந்த பக்கம் டாப்ல இந்த லேயர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இந்த பக்கம் மூவ் பண்ணீங்க அப்படின்னா U, அண்ட் இந்த பக்கம் மூவ் பண்ணீங்க அப்படின்னா U'. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேக்கில், ஸோ இந்த அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் ஃபார்முலாஸில், பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கிராம்பிள் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் பண்ணீங்க அப்படின்னா B', அண்ட் இந்த பக்கம் பண்ணீங்க அப்படின்னா B. ஸோ இங்கே பாருங்கள், பேக்கில் வந்து இந்த பக்கம் பண்ணீங்க அப்படின்னா B, இந்த பக்கம் பண்ணீங்க அப்படின்னா B'. ஸோ அவ்வளோதான் கைஸ், சிம்பிளாக இந்த மூவ்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த மூவ்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சாலே போதும், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி இந்த பிரமிங்ஸை சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பிரமிங்ஸை நல்லா கலைச்சிட்டேன். ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஹேண்ட் ஸ்கிராம்பிள் தான் பண்ணியிருக்கேன். பேசிக்காக எந்த ஒரு ஸ்கிராம்பிளும் யூஸ் பண்ணல. ஸோ நானே வந்து ஸ்கிராம்பிள் பண்ணியிருக்கேன் ஹேண்டில். ஸோ பிரமிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 3 சென்டர்ஸ் தான் சால்வ் பண்ணுவோம். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம சென்டர்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். ஸோ ஏதாவது ஒரு சென்டர் வந்து எடுத்துப்போம். எக்ஸாம்பிளுக்கு எல்லோ எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லோட சென்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, அண்ட் ஒரு சென்டர் இந்த பக்கம் இருக்குது. ஸோ வெதர் வந்து அந்த சென்டரை நீங்கள் வந்து இந்த பக்கம் இப்படி மூவ் பண்ணலாம். ஐ மீன் இந்த லேயரை மூவ் பண்ணி இங்கே கொண்டு வரலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இங்கே கொண்டு போகலாம். ஸோ இங்கே கொண்டு போயிட்டேன். பட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் சிம்பிளாக இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஈஸியான ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சென்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 சென்டர்ஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் வந்து எனக்கு இந்த பக்கம், ஐ மீன் இந்த பேக் லேயரில் இருக்குது. பட் இந்த பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ஃப்ரண்ட் லேயரில் வந்து இருக்குது. ஐ மீன் அப்ளேயரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெதர் வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வரணும். ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் இப்படி இந்த இதை கொண்டு வந்துட்டு இதை நம்ம இப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னாலும் இங்கே இருக்க பீஸை வந்துட்டு இங்கே கொண்டு வந்துடுங்க. அண்ட் இந்த சென்டர் இருக்குல்ல, ஸோ அதை இங்கே கொண்டு வந்துடுங்க. ஐ மீன் இங்கே கொண்டு வந்துடுங்க ஒரு R2 பண்ணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டரை கரெக்டாக இந்த 2 பீஸுக்கும் ஆப்போசிட்டில் இங்கே கொண்டு வந்துட்டு இப்போ 2 அப் பண்ணிங்க அப்படின்னாலும் சால்வ் ஆகும். ஸோ ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் சொன்ன மெத்தட் தான் வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து ஒன்றா சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த சென்டென்ஸாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தான். ஸோ நீங்களே வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணி கற்றுக்கிறது தான். ஸோ அப்படி சொல்கிறது டீப்பாலாம் போய் வந்து சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது இன்னும் டீப்பாக உங்களுக்கு புரியும்.
ஓகே கைஸ், இப்போ நீங்கள் சென்டர்ஸை சால்வ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அந்த சால்வ் பண்ணியிருக்கீங்களா அந்த பக்கம், ஸோ அந்த டிப்பெல்லாம் நீங்கள் அலைன் பண்ணுறங்க. ஃபஸ்ட்டு அலைன் பண்ணிட்டு உங்களுடைய பாட்டம் லேயரில் கொண்டு போய் வச்சுருங்க. அதாவது கீழே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த சைடு கீழே வச்சுட்டு மீதி இருக்க 3 பீஸை வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ண போகிறீங்க இந்த பீசஸ் எல்லாமே உள்ளார. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 2 கேஸ் வரும். ரொம்ப சிம்பிள் தான். எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த பக்கம் வச்சு ரைட் சைடு இன்சர்ட் பண்ணுறது அண்ட் இந்த பக்கம் வச்சு லெஃப்ட் சைடு இன்சர்ட் பண்ணுறது 2 கேஸ் தான். ஸோ அந்த கேஸை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி அந்த பீஸ் அங்கே போகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் வந்துட்டு பாட்டமில் இருக்க கலரோட பீஸாக கலந்துருக்கணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து பாட்டமில் வந்து எல்லோ எடுத்துருக்கோம். ஸோ எல்லோ எடுத்தோம் அப்படின்னா நம்ம இன்சர்ட் பண்ண போகிற பீஸோட ஒரு பீஸாவது பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த பீஸ் பாருங்கள், இந்த பீஸில் எல்லோ இருக்குது அண்ட் இந்த பீஸ்லையும் எல்லோ இருக்குது அண்ட் இந்த ஒரு பீஸ்லையும் எல்லோ இருக்குது. ஸோ இந்த 3 பீஸ் தான் பார்த்தீங்கன்னா கீழே போக வேண்டிய பீஸு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எல்லோ தவிர மீதி இருக்க ஒரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீஸை வந்து அந்த பீஸோட கலரோட மேட்ச் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ரெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெட்டோட கலரோட மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஈஸியாக இன்சர்ட் பண்ணலாம் எப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலி இப்போ வந்து லெஃப்ட் சைடில் அவங்க வந்து மேட்ச் ஆயிருக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் மேட்ச் ஆனால் ஒரு கேஸ் வரும் அண்ட் ரைட் சைடில் மேட்ச் ஆனால் ஒரு கேஸ் வரும். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் மேட்ச் ஆன கேஸ் பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த லேயர் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே கொண்டு வந்துட்டு இதை கொண்டு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு உள்ளே கொண்டு போகணும். ஸோ புரியலையா? ஸோ உங்களை மூவ் ஆகும் சொல்கிறேன், அதே சமயத்தில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஆர் யூ டேஷ் ஆர் டேஷ். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லாட்டை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது எல்லோ அண்ட் ரெட்டுங்கிற ஸ்லாட்டில் அந்த பீஸ் வந்து இங்கே இருக்குது. இப்போ நான் அந்த லேயர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே மூவ் பண்ணுறேன் அண்ட் இந்த பீஸை நான் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஐ மீன் இங்கேருந்து இதுதான் இங்கே வந்துருக்கு. ஸோ இந்த பீஸ் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண சொன்னேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அண்ட் இந்த பீஸ் திரும்ப கீழே கொண்டு போயிட்டோம். இது நாங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு கேஸு. ஸோ இதான் செகண்ட் கேஸ். இது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி மேட்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ மேட்ச் ஆயிருந்தது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ரைட் சைடில் பண்ணால் அப்படியே லெஃப்ட் சைடில் பண்ணணும். இப்போ பாருங்கள் எல் டேஷ் யூ எல், அதாவது இங்கேருந்து பீஸு. ஸோ இங்கே இருக்க ஸ்லாட்டை மேலே கொண்டு வரேன் அண்ட் இந்த பீஸை இங்கே இன்சர்ட் பண்ணுறேன், உள்ளே கொண்டு போகிறேன். அவ்வளோதான் கைஸ், சிம்பிள். ஸோ இதே மாதிரி மீதி இருக்க 2 பீஸை நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீனு மேட்ச் பண்ணி அப்படின்னா எனக்கு ரைட் சைடில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இன்சர்ட் பண்ணுவோம் அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இது எனக்கு ரைட் சைடு ஐ மீன் லெஃப்ட் சைடில் தான் மேட்ச் ஆகுது. ஸோ ரைட் சைடு இன்சர்ட், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இந்த எக்ஸசைஸ் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சைடை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் 2 ஸ்டெப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அண்ட் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிப்பை ஃபஸ்ட் அலைன் பண்ணிடுங்க எப்பயுமே. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிப்பை அலைன் பண்ணுறங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த லாஸ்ட் லேயர் வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணோம். ஐ மீன் இந்த ஒரு டாப்பில் இருக்க இந்த லேயரை மட்டும் நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்தந்த பீசஸ் ஐ மீன் அந்தந்த சென்டர்ஸை வந்து அதோட பிளேஸில் கொண்டு போய் வச்சுருங்க. ஸோ பிளேஸில் கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கேசஸ் வரும். அந்த கேஸ் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இதுதான் முதல் கேஸு. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கோயின்சிடன்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸே அழகாக வந்துருச்சு. ஸோ இந்த கேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெதர் வந்து இந்த 2 வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஐ மீன் இந்த பீஸ் இங்கே போகிற மாதிரி இருக்கும், இல்லை இந்த பீஸ் இங்கே வர மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா அதோட பிளேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ அண்ட் க்ரீன் வந்து திரும்பி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதோட பிளேஸ்லேயே திரும்பி இருக்கும். இப்படி இருந்தாலும் ஒரே கேஸ் தான். அந்த கேஸ் எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். ஸோ இதான் உங்களுடைய செகண்ட் கேஸ். இது எப்படி இருக்கும்னா இந்த பீஸ் இங்கே போகிற மாதிரி இருக்கும், இந்த பீஸ் இங்கே வர மாதிரி இருக்கும், இந்த பீஸ் இங்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் இருக்கும். ஸோ ரைட் டு லெஃப்ட் ஒரு ரொட்டேஷன் இருக்கும். ஸோ இப்படி இருந்தாலும் என்ன பண்ணுங்க அதை பாருங்கள். ஸோ இதான் உங்களுடைய தேர்ட் கேஸ். இது எப்படி இருக்கும்னா ஸோ இந்த பீஸ் வந்து இங்கே போகிற மாதிரி இருக்கும், இந்த பீஸ் இங்கே போகிற மாதிரி இருக்கும், இந்த பீஸ் இங்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் இருக்கும். ஐ மீன் லெஃப்ட் டு ரைட் ஒரு ரொட்டேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்து என்ன பண்ணுங்க அதை பாருங்கள். ஸோ இதான் வரக்கூடிய ஃபோர்த்து கேஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏதாவது ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த பக்கமும் மேட்ச் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பீஸை பேக்கில் வச்சு பாருங்கள். ஸோ பேக்கில் வச்சு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது ஸோ இந்த ஏதாவது ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகணும், இன்னொரு பக்கம் மேட்ச் ஆகக்கூடாது. ஸோ அது இந்த பக்கம் மேட்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஒரு கேஸு, அதே சமயத்தில் இந்த பக்கம் மேட்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஒரு கேஸு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் மேட்ச் ஆகிருக்கு, இந்த பக்கம் மேட்ச் ஆகல. ஸோ இந்த கேஸுக்கு ஃபார்முலா பாருங்கள். ஸோ ரெண்டாவது கேஸ் தான் அதில் கேஸ், ரெண்டாவது கேஸ் அதாவது 5th கேஸ் உங்களுக்கு. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பேக்கில் வந்து மேட்ச் ஆகாமல் இருக்கும், இந்த பக்கம் வந்து மேட்ச் ஆகிருக்கும். ஐ மீன் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது ஒரே ஒரு கலர் மட்டும் மேட்ச் ஆகிருக்கும், இந்த பக்கம் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த ஃபார்முலா பாருங்கள். ஸோ ஆல் தான் கைஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
ஸோ நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ளம்பிங்ஸை சால்வ் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஸோ இவள் தான் கைஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி சொல்கிறது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எப்போயுமே வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியணுமா நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து எப்போயுமே வீடியோ லென்த் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் வந்து இந்த ப்ளம்பிங்ஸ் எப்படி சால்வ் பண்ணது கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கற்றுந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த டுட்டோரியல் வந்து எப்படி சொல்கிறது கஷ்டமாக இருக்குது, ஸோ ப்ரோ இன்னும் நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக போடுங்க ப்ரோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வீடியோ நான் தனியாக பண்ணி போடுறேன். ஸோ அதுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி புதுசாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பழசாக இருந்தீங்க வியூவர்ஸாக இருந்தீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. Thanks for watching. See you in the next video. Until then, HEMACHANDAR signing off. Take care. Bye. Cheers. Bye guys.